ஷாஜஹான் தனது காதல் மனைவி மும்தாஜ் பேகம் நினைவாக கட்டிய தாஜ்மஹாலில் நமக்கு தெரியாத ஒரு சில மர்மங்கள் புதைந்துள்ளன. இப்போது இருக்கும் வெள்ளை தாஜ்மஹாலை போல கருப்பு தாஜ்மஹால் ஒன்றை கட்ட ஷாஜஹான் திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்குள் அவுரங்கசீப் ஷாஜஹானை வீட்டுச் சிறையில் தள்ளி அவரது திட்டத்தை தவிடுபொடியாக்கியதாகவும் கூறப்படுகிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு தாஜ்மஹாலின் மதிப்பு 32 பில்லியன் கோடியாக மதிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அது தற்போது 65 பில்லியனாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. உலகில் உள்ள சமச்சீரான கட்டிடங்களில் ஒன்றாக திகழும் தாஜ்மஹாலில் சிறு தவறு கூட நேராத வகையில் கட்டிட பணிகள் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளதாகவும் தாஜ்மஹாலை கட்ட ஷாஜஹான் 22 வருடங்கள் எடுத்துக்கொண்டார் என்றும் இது போன்ற ஒரு சிறப்பான கட்டிடத்தை யாரும் கட்டக்கூடாது என்பதற்காக தாஜ்மஹால் கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்களின் கைகளை ஷாஜஹான் வெட்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஷாஜஹானை பழிவாங்க கட்டிட சிற்பிகள் தாஜ்மஹால் உள்ளே சிறு ஓடை ஒன்று ஓடும் வகையில் வேலை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கட்டிடத்தின் உள்ளே ஓடும் ஓடையின் வடிவமைப்பை பற்றி எதுவும் தெரியாததால் ஷாஜஹான் கட்டிட வடிவமைப்பாளரை கொல்லாமல் உயிருடன் விட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தாஜ்மஹாலின் உள்ளே பெண் ஒருவர் அடிக்கடி அழும் சத்தம் கேட்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனை சில சுற்றுலா பயணிகளும் உறுதி செய்துள்ளன. மேலும் தாஜ்மஹாலை ஷாஜஹான் புதிதாக கட்டவில்லை என்றும் ஏற்கனவே இருந்த கோவிலை உருமாற்றி சலவை கற்களை பதித்து தாஜ்மஹால் என மாற்றிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி பலவிதமான மர்மங்களை கொண்டிருந்தாலும் தாஜ்மஹாலை பார்க்கும்போது கிடைக்கும் மன அமைதி வேறு எங்கும் கிடைக்காத ஒன்றாகவே உள்ளது.